உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. பின்னும் லாபான் யாக்கோபை நோக்கி, இதோ இந்த குவியலையும், இந்த குவியல் கற்குவியல், அந்த கற்குவியல் எதை காட்டுகிறது? நாம் இருவரும் உடன்படிக்கை பண்ணிட்டோம். இனிமே நான் இதை தாண்டி வந்து ஒன்னு அடிக்க கூடாது, இனி நீ இதை தாண்டி என்ன அடிக்க கூடாது. இல்லையா சொல்லுங்க. உடன்படிக்கை பண்ணிட்டா அந்த எல்லையை தாண்டி பிசாசு உங்க ஏரியாவுக்குள்ள வர்ற கையை தட்டும் போது வருது. வாசிப்போம் அந்த வசனத்தை. வந்து பேதுரு சொல்றாரு, எதனால நாங்கள் வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறோம். 2 பேதுரு 1:16 வாசிப்போம். 2 பேதுரு 1:16 சீக்கிரம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே. நாங்க சும்மா கதை கேட்டுலாம் வளரலையா, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். பார்த்தீங்களா? அவர் எதைத்தான் சொல்றாரு? கடைசி எதுதான் வந்து நிற்கிது பேதுருக்கு. எவ்வளோ செய்தியை கேட்டான், அதெல்லாம் அவன் சொல்லவே இல்லை. அவன் என்ன ஒன்று சொல்றான், நாங்கள் கண்ணால் பார்த்தோம்யா. உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறது நீங்கள் பார்க்க போகிற அதுதான். நீங்கள் மட்டும் கடவுளோடு இருந்தீங்கன்னா நீங்கள் எதை பார்த்தாலும் எங்கே இருந்தாலும் தேவன் வந்து அங்கேருந்து உங்கள் லைஃப்பில் வந்து பாசிட்டிவான ஒன்று பேசிகிட்டே தான் இருக்கிறார். அந்த டிரான்ஸ்ஃபிகர்ட் மைண்ட். ஆதியாம் 13:15 வாசிங்க. 13:15. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. எப்படி பேசுறாரு பார்த்தீங்களா? எப்பவுமே கண்ணில் காட்டுறாரு, காட்டிட்டு சொல்றாரு, எத்தனை உனக்கு தரப்போறேன்றாரு. உங்கள்ட்ட எத்தனை பேர்கிட்ட பேசியிருக்காரு அப்படி? அல்லேலூயா. ஆமாம். அடுத்தவங்காரு அடுத்தவன் சொத்து அங்கே போயிடக்கூடாது. ஆமாம், நான் பேசுகிறேன் வந்து ஒரு பெரிய நேஷனே காட்டிட்டாரு. காட்டிட்டு சொல்லிட்டாரு, இந்த பூமி உனக்கு நான் தருவேன் அப்படின்னாரு. அவன் மைண்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாரு. எப்போ தெரியுமா நடந்துச்சு? சோதம் குமாராக்கு லோத்து போனதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு போய் காட்டுறாரு, உனக்கு இதை ஃபுல்லாக தரப்போறேன்டா, கிழக்கும் மேற்கும் வடக்கு தெற்கும் கண்ணை திறந்து பாரு, நீ பார்க்குறதெல்லாம் உனக்கு தரப்போறேன். அழகான வசனம். நீ பார்க்குற பூமியெல்லாம் உனக்கு நான் தருவேன்னார். எல்லாம் என்ன பாருங்கள், எது உங்கள் வாழ்க்கைக்கு வரும் சொல்லுங்கள். எது உங்கள் வாழ்க்கைக்கு வரும்? எது உங்கள் வாழ்க்கைக்கு வரும்? நீங்கள் கண்ணை திறந்து எதெல்லாம் மனசுக்குள்ளே பார்க்குறீங்களோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு வரும். எதெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் வரும். எல்லாம் சொல்லுங்கள், பக்கத்தில் பசங்க, எதெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் வரும். பார்க்கணும். ஒரு 2 லட்ச ரூபா கீபோர்டில் அப்படி ப்ளே பண்ணுற, 3 லட்ச ரூபா கீபோர்டில் பார்க்கணும், 5 லட்ச ரூபா கீபோர்டில் ப்ளே பண்ணுற பார்க்கணும். பார்க்குறது எல்லாம் சொல்லுங்கள். பார்க்குறது எதை தருவார் தேவன்? பார்க்குறது தருவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பார்க்குறது தருவார், பார்க்குறது தருவார், பார்க்குறது தருவார், பார்க்குறது தருவார், பார்க்குறது தருவார். பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள், பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். சிந்தனையர் மிகப்பெரிய சொத்து. நான் முடிக்கிறேன். அடுத்து ஆதியா 31:50. 31:50. நம்முடனே ஒருவரும் இல்லை. இங்கே பாருங்க, நம்முடனே பழிச்சுன்னு தொடங்கிட்டா எதுன்னு தெரியாது. யாக்கோபு வேற யாரு? மாமா டூபான். டூபான் என்ற அன்போடு அழைக்கப்படுகிற லாபான். லாபான் வந்து ஒரு பெரிய எத்தேன். அவன் வந்து யாக்கோபு, இவன் பெரிய எத்தேன். எத்தனுக்கு எத்தேன் மாதிரி 2 எத்தைகளும் சந்திக்கிறாங்க. கேடி பில்லா கில்லாடி ரெங்கா மாதிரி.
அவன் சொல்லிட்டு நீ உங்கள் அப்பனே மாற்றிட்டு வந்த, நான் உன்னையே மாற்றிட்டேன், 2 பேரும் நீ என் பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டடா அவன் எல்லாம் சொல்லிட்டு அவன் சொல்கிறான். கடைசியில் 2 பேருக்கு இப்போ பெரிய பஞ்சாயத்து எனக்கு கடைசியில் உடன்படிக்கை பண்ணுறான். இதான் உங்களுக்கு சொல்ல வரேன். உடன்படிக்கை பண்ணி இங்கே பார், ரைட், என் பிள்ளைகளை கூட்டு போகிறேன், என் பிள்ளைகளுக்கு எந்த துரோகம் நீ பண்ணக்கூடாது, என் பிள்ளைகளை விரட்டி விட்டுறக்கூடாது, என் பிள்ளைகளை வச்சு நீ காப்பாற்றணும். ஏன்னா இப்போ கடந்த கால சரித்திரம் சரியில்லாத சரித்திரமாக இருக்குது. பிள்ளைகளை கட்டி கொடுத்தா கூட இருக்குது, வேலைக்காரிகளும் என்கிட்ட. ஆனால் அதோடு நிப்பாட்டிக்க, இம்மட்டும் போது நிறுத்து, என் பிள்ளைகளை ரோட்டில் விட்டுறாதரா அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் உடன்படிக்கை பண்ணுறாங்க. இதான் மனிதனுக்கு மனிதன் இருப்பாங்க. அந்த உடன்படிக்கை பண்ணும்போது என்ன செய்கிறாங்கன்னா, கல் குவியலை வச்சு அந்த குவியல் மேலே உட்காந்து 2 பேரும் அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப பவ்யமாக, ரொம்ப கண்ணியமாக, ரொம்ப சுத்தமாக உடன்படிக்கை பண்ணுவாங்க. நைட்டு உட்காந்து தண்ணியை போட்டு தான் அந்த உடன்படிக்கையை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இங்கே பாரு அப்படின்னு நைட்லாம் பேசிட்டு காலையில் எந்திரிச்ச உடனே நைட் என்ன பேசுனவங்க என்ன செஞ்சிடும், மறந்து போயிடும். என்னடா பேசுகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்றக்காக நைட்டாக போதைக்கு முன்பாகவே என்ன செஞ்சிருவாங்க, ஒரு பெரிய இதை கட்டிடுவாங்க, ஏதாச்சும் ஞாபகார்த்தமான செஞ்சுருவாங்க. காலையில் எந்திரிச்சு தெளிஞ்சு இதை நடக்கும். நைட்டு திராட்சரசம் புசிப்பாங்க, குடிப்பாங்க. 2 பேரும் ஏன்னா அப்போ தான் ஓப்பன் ஹார்ட்டாக பேச முடியும், அன்பில் நிறையணும்ல. முடிச்சு காலையில் எந்திரிச்சு இவனுக்கு எல்லாமே மறந்துடும். ஆனால் அந்த முன்னாடி ஒரு கல் குவியல் இருக்குது, எது கட்டணும் அப்போன்னு சொல்லுவாங்க. 2 பேர் சொல்கிறான், இங்கே பார், நம்ம 2 பேருக்கும் இன்றைக்கி ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறோம். எத்தனை சொல்ல வரேன், தேவனுடைய உடன்படிக்கை உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பாதுகாப்பை கொடுத்துருக்கிறது. வாசிமா அந்த வசந்த, நம்முடனே ஒருவரும் இல்லை, நம்ம கூட யாருமே இல்லை. பார், தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொன்னபடியால், பார், திரும்ப சொல்லு, பார், கண்ணை திறந்து பார், தேவன் உனக்கு எனக்கு சாட்சி என்று சொன்னபடியால் அது மிஸ்பா என்னும் பெயர் பெற்றது. அடுத்து பின்னும் லாபான் யாக்கோபை நோக்கி, இதோ இந்த குவியலையும், இந்த குவியல் கற்குவியல், அந்த கற்குவியல் எதை காட்டுகிறது, நாம் இருவரும் உடன்படிக்கை பண்ணிட்டோம், இனிமே நான் இதை தாண்டி ஒன்று அடிக்கக்கூடாது, இனி நீ இதை தாண்டி என்ன அடிக்கக்கூடாது. இல்லையா சொல்லுங்க. உடன்படிக்கை பண்ணிட்டா அந்த எல்லையை தாண்டி பிசாசு உங்கள் ஏரியாவுக்குள்ளே வர்ற ஐயத்தட்டி நோட வருது. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.